Hi friends, welcome to Cooking Jofina Computer Knowledge. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்க ஒரு ஷீட்ல மார்க் ஷீட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கீழே நம்ம அடுக்கடுக்க ரோஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது இப்போ டேட்டாஸ்ல அதிகமாக இருக்கும்போது அடுக்கடுக்க ரோஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது லெஃப்ட் மவுஸ் பக்கம் கீழே அப்படியே ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா அந்த ஸ்க்ரால் பார் வச்சு ட்ராக் பண்ணும்போது கீழே அடுக்கடுக்க ரோஸ் டிஸ்பிளே ஆகும். இதை ஒரே கிளிக்ல லாஸ்ட் ரோ பார்க்கணும் அப்படின்னும் போது அதை எப்படி ஷார்ட்கட் கீழே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ டிஸ்பிளே பண்ணலாம், எப்படி லாஸ்ட் ரோ டிஸ்பிளே பண்ணலாம். அதுக்கான ஷார்ட்கட் கீயை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பேஜ் டவுன் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலையும் பேஜ் டவுன் பட்டனையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த ஷீட்மே எஸ்எல் ஷீட்மே லாஸ்ட் ரோ நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதே என்ன ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு இப்போ மேலே போகணும், ஃபர்ஸ்ட் ரோ நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது கண்ட்ரோல் பேஜ் அப் இந்த ரெண்டு பக்கனையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு டிஸ்பிளே ஆகும். கீழே லாஸ்ட் ரோ பார்க்கணுன்னா கண்ட்ரோல் பேஜ் டவுன், அது ஃபர்ஸ்ட் ரோ பார்க்கணுன்னா கண்ட்ரோல் பேஜ் அப். ஒரு எஸ்எல் ஷீட்டில் லாஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ அதாவது எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு கூட இந்த ஷார்ட்கட் கீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.